பிரைஸ் லார்ட். வெல்கம் டு ப்ரே வித் சாம்யூல். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லாத ஆசீர்வாதங்களை குறித்து கவலைப்பட்டு அதுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கீங்களா? அது நடக்கலையேன்னு நினச்சி சோர்ந்து போயிடுறீங்களா? சரி, இப்படி இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்கிற மனசில் வச்சுக்கோங்க. பைபிளில் நம்ம பார்க்குறோம், பழைய ஏற்பாடு தொடங்கி புதிய ஏற்பாடு கடந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் மாறாதவராகவே இருக்கிறார். நன்மைகளை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார். மோசேவின் காலத்துல 12 கோத்திரங்களில் ஒவ்வொருவராய் தேர்ந்தெடுத்து கானான் எப்படிப்பட்ட தேசமா இருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு வர சொல்றாரு. போன 12 ட்ரைப்ஸ்ல 10 பேர் போகிற வழியில இருக்கிற சேலஞ்சஸையும் ஆபத்துகளையும் நோக்கி பார்த்து திரும்ப வந்து அதுல இருக்கிற நெகட்டிவ்ஸை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. ஆனா 2 கோத்திரத்தார் சேர்ந்த யோசுவாவும் காலேபும் கானான் எப்படிப்பட்ட நன்மைகள் நிறைந்த தேசமா இருக்கு, கர்த்தர் எப்படி ஒரு ஆசீர்வாதங்களை நமக்காக கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிற நன்மைகளை குறித்து வந்து மோசே கிட்ட சொன்னாங்களாம். கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு நன்மைகளை நோக்கி பார்க்கிறவர்கள் மாத்திரமே கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிச்சாங்க, வேற யாரும் போகவே இல்லை. இதுவும் புதிய ஏற்பாட்டில் இயேசு வாழ்ந்த காலத்துல தண்ணீர் மேல நடந்தது 2 பேர். ஒன்று இயேசுவானவர், இன்னொன்று பேதுரு. பேதுரு படகுல போய்கிட்டு இருக்கும் பொழுது, நீர் தேவகுமாரனே ஆனால் நானும் தண்ணீர் மீது நடக்க எனக்கு கட்டளையிடும்னு சொல்லும் பொழுது, அடிக்கிற அந்த புயல்களின் மத்தியில தான் ஆண்டவர் பேதுரு அழைக்கிறார். பேதுருவும் ஆண்டவர் மேல நோக்கமா இருந்து தண்ணீர் மேல நடக்கிறார். ஆனா எப்போ அவருடைய கண்கள் இயேசுவை விட்டு சூழ்நிலைகளுக்குள்ளாக திரும்பிச்சோ, தான் நடந்த தண்ணீர்களுக்குள்ளாகவே அவர் மூழ்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த 2 இன்சிடென்ட்லயும் நம்ம பார்க்குற ஒரு காமனான விஷயம் என்னன்னு பார்த்தா, நன்மைகளை நோக்கி பார்க்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கஷ்டங்களை மாத்திரமே நோக்கி பார்க்கிறவர்கள் கர்த்தர் மீது இருக்கிற விசுவாசத்தை இழக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலைகளிலும் நிறைய கஷ்டங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போயிட்டு இருக்கலாம். அதே சமயத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறார் இல்லையா? அந்த நன்மைகளை நினைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவுகிறவராய் இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஸோ இன்னைக்கு நீங்கள் எதை குறிச்சும் வருத்தப்படாமல் உங்களுடைய கண்களை விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்கணும்னு சொன்னால் நீங்களும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். காட் பிளஸ் யூ.